இவர் வந்து இப்போ நான் வேறு ஏரியா மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கேன். அந்த ஏரியாவில் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கவர். இவருக்கு நாங்கள் நல்லவன்னு பேர் வச்சுருக்கோம். ரொம்ப ஜென்டிலாக நம்மக்கிட்ட நடந்துக்குவார். இவருக்கு அப்பப்போ நம்ம டாகுக்கு நம்ம பப்பீஸுக்கு போடும்போது இவருக்கும் கொஞ்சம் மீட் போட்டுகிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆகிடுச்சின்னா, எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ப்ரெக்னென்ட்டு ஆகி ஒரு ஃபீமேல் குட்டி போட்டு, அந்த ஃபீமேல் வந்து குட்டிகளோடு இருக்கனால இவன் வந்தால் இவனை முடுக்கி விட்டு விரட்டிகிட்டு இருக்குது. இவனும் அதை தொந்தரவு பண்ண வேணான்னு அங்கே வர்றதில்லை. கொஞ்சம் தள்ளி இருக்கிறான் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ இவனுக்கு கறி போட முடியாமல் போகுது. இன்றைக்கி எத்தேச்சியாக ஒரு வேலைன்னு நான் வெளியே வாக்கிங் வந்தேன். தலைவர் எனக்கு கார்டிங்க்கு கூட வந்துக்கிட்டு இருக்காரு தனியாக. இங்கே பாருங்க, இந்த ரோடில் யாருமே இல்லை. தலைவர் நமக்கு கார்டிங்க்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அதாங்க, நம்ம நாய்கள் வந்து தே டோன்ட் டிசர்வ், அதாவது ஹியூமன்ஸ் டோன்ட் டிசர்வ் டாக்ஸ், ஹியூமன்ஸ் நெவர் டிசர்வ் டாக்ஸ். அந்தளவுக்கு இவங்களுக்கு எவ்வளோ நன்றி ஒன்றுச்சு பாருங்கள். கொஞ்சமாக சாப்பாடு போட்டிருப்போம், அதுக்கப்புறம் நமக்கு போட முடியாமல் போச்சு. இவர் வந்து நமக்கு கம்பெனி வர்றாரு. இடையிலையும் அப்பப்போ எங்கிட்டாவது ஓடிடுவான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கால் நொண்டாமல் தான் முன்னாடி இருந்துகிட்டு இருந்தான். அப்புறம் போய் எங்கேயோ சண்டை போட்டு வேறு நாய்கிட்ட கடி வாங்கி கால் மட்டும் இப்போ கொஞ்சம் காயமாக இருக்குது. இவர் வந்து அவ்வளோ நன்றி விசுவாசமாக நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கூடவே வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம நின்னோடனே நின்றுறாரு பாருங்க. இப்போ நம்ம போகல, கொஞ்ச நேரம் தூரத்தில் போய் செக் பண்ணிட்டு அப்படியே நின்றுவான். இதை பாருங்க, இப்போ நமக்கு நின்றுட்டேன், நம்ம நடந்தோம்னா கூடவே வர்றான். எவ்வளவு நன்றி விசுவாசமாக இருக்கிறாங்க பாருங்கள். ஹியூமன்ஸ் டோன்ட் டிசர்வ் டாக்ஸுங்க, உண்மையை சொல்லணுன்னா. அந்தளவுக்கு இவங்களோட விசுவாசம்லாம் வந்து நம்மளாலலாம் ஒன்றும் ஈடு செய்யவே முடியாது. என்னடா நல்லவனே, குட் பாய். இப்போ கறி கையில் இல்லை, இவன் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வந்தான்னு கடையில் இவனுக்காக பிஸ்கெட் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். பிஸ்கெட்டெல்லாம் உனக்கு ஏற்ற ஃபுட்டே கிடையாதுடா பாப்பா, மீட்டு தான். உனக்கு நாளைக்கு கறி எடுத்துகிட்டு வந்து தர்றேன். இந்தா பாருங்க, எவ்வளோ அழகாக வாங்குவார்னு பாருங்க. ஜென்ட்டில் வாங்கி சாப்பிட்ருவார். குட் பாய் நல்லவனே, குட் பாய். நம்ம ஏரியாவில் நிறைய நாய் இருக்குது. இவர் கூட வர்றது வந்து அதுங்க கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்தா தங்கம் சாப்பிடு, குட் பாய். சரி, நானும் வீட்டுக்கு போகணுங்க. இந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்து எதுக்குன்னா, எவ்ரி டைம் வந்து நம்ம ஒரு நாய்க்கு நம்ம ஃபீட் பண்ணோம்னா அவன் நம்ம ஃபீட் பண்ணதை விட பல மடங்கு நமக்கு வந்து நம்ம மேலே விசுவாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நாய்க்குட்டி வளர்த்துறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தெருவில் விட்டுறாதீங்க. தெருவில் நாய்கள் விடுறத விட ஒரு பெரிய பாவம் எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு நன்றி விசுவாசமாக இருக்க ஜீவன்கள் வந்து நம்மளால் ஏமாற்றப்பட்டு இப்படி தெருவில் சுற்றுறது தான் வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம்.